குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலில் வந்து எப்படியெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் மே பி கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் ஆஃப் த மாடல்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸை வந்து நம்ம சப்ஜெக்டை வச்சு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. Thus, we have mathematical modeling in physics, mathematical modeling in chemistry, mathematical modeling in biology, mathematical modeling in medicine, அதுக்கப்புறம் mathematical modeling in economics, psychology, sociology, என்ஜினியரிங் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவே வந்து மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பேஸ் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் வந்து உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து அப்ளை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிலையுமே வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஆட்டம் பாண்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பாண்டு எல்லாத்துலேயுமே வந்து அதனோட பேக்கெண்டில் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ஜினியரிங்கில் கூட மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணி சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து இருக்குது. என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னே தனியாக பேப்பர் இருக்குதுன்னு தெரியும். பட் அதுலேயுமே பியூர் என்ஜினியரிங், இப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்னா இருக்குல்ல, அதுலேயுமே உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஸோ வி ஹாவ் சிமிலர்லி மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அர்பன் அண்ட் ரிலீஜியன் பிளானிங், அதுக்கப்புறம் பொல்யூஷன், transportation of urban, transportation of religion, transportation of environment, transportation of pollution, oceanography, blood flows, water genetics, water resources, optimal utilization of exhaustible and renewable resources, political system, land distribution, linguistics and so on. ஸோ இதை மாதிரியே வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இதுலேயும் வந்து இருக்குது. மேத்தமேட்டிக்கல் மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து பொல்யூஷனுக்கு, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் ஆஃப் ஓஷனோகிராஃபிக்குன்னு தனியாக மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இருக்குது, பொல்யூஷனுக்குன்னு தனியாக மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இருக்குது. அர்பன் நகரப்புற கிராமப்புற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து நம்ம உருவாக்க முடியும். அதை மாதிரி லிங்குவிஸ்டிக் மொழிகளுக்கு தனியாக வந்து உருவாக்க முடியும். வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு தனியாக மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து உருவாக்க முடியும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற போது அந்த வாட்டரோட ஃப்ளோ எப்படி இருக்குது, தண்ணி வந்து எவ்வளவு தேக்கி வைக்கலாம், இல்லை எவ்வளவு டேம் ஃபுல்லாகும் போது எப்படி திறந்து விடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு மாடலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அதுலேருந்து அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை மாதிரி வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கும் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன். இன் ஃபேக்ட் எவ்ரி பிரான்ச் ஆஃப் நாலேஜ் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நாலேஜோட எந்த பிரான்ச்சை எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமானது. ஒன் ஆஃப் விச் இஸ் தியரட்டிக்கல். ஸோ அதில் ஒன்று என்னதுன்னா அது தியரட்டிக்கலாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்கலாக இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் அனதர் ஆஸ்பெக்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் எம்பெரிக்கல், எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் அப்சர்வேஷனல். ஸோ எம்பெரிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா வந்து அனுபவபூர்வமாக வந்து சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ நம்மளே வந்து ரியல் லைஃப்பில் பார்த்ததை வச்சு கண்டுபிடிக்க முடியுது. இன்னொன்று வந்து என்னதுன்னா எக்ஸ்பெரிமெண்டல், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ மூணாவது என்னது அப்படின்னா வந்து அப்சர்வேஷனல். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற எம்பெரிக்கல் மாடல்லேருந்து அப்சர்வ் பண்ணுவோம், கவனிப்போம். ஸோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்குது, அதுக்கு முன்னாடி இயர் எப்படி இருந்திருக்குது, இந்த இயர் வந்து எப்படி இருக்குது, அடுத்த இயர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு டேட்டாஸை வச்சு அப்சர்வ் பண்ணுறது வந்து அப்சர்வேஷனல். ஸோ அப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கல் மாடல், மேத்தமெட்டிக்கல் மாடல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பண்ண எடுக்கிறது. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னது அப்படின்னா வந்து நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டாவை வந்து எம்பெரிக்கல் பண்ணுறது அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது அல்லது அப்சர்வேஷன் பண்ணுறது.
ஸோ இது ரெண்டும் தான் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் இந்த ரெண்டும் தான் வந்து மிக முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பற்றி நம்ம படிக்கிறதுக்குன்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காகவே வந்து எஸ்பெஷலாக வந்து புக்ஸுங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன் கேன் ஸ்பெண்ட் எ லைஃப் டைம் ஸ்பெஷலைசிங் இன் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இன் ஒன் ஸ்பெசிஃபைடு ஏரியா அலோனு. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் டைப்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது எந்த டைப் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ப்ரிஸ்கிரைபாக நீங்கள் கவனித்து அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து படிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா we may also classify the mathematical modeling according to mathematical techniques used in solving them. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிற போது கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இன் பயாலஜி அப்படின்ட்டு போட்டாலும் பயாலஜியில் உள்ள ஒரு ப்ராப்ளம்க்கு மேத்தமேட்டிக்ஸோட நாலேஜை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதே பெரிய கடல் அப்படின்ட்டு தெரியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, அல்ஜிப்ரா இருக்குது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது, கிராஃப் தியரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கால்குலஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ இது ஒன்று ஒவ்வொரு இடத்துல வந்து அப்ளை ஆகும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை வந்து சால்வ் பண்ண முடியும். கால்குலஸ் யூஸ் பண்ணி ஒரு மாடலிங்கை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சும் வந்து நம்ம மாடலிங்கை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ரெண்டாவது செக்ஷன். என்னது அப்படின்னா we may also classify mathematical modeling according to the mathematical techniques used for solving them. So அப்போ mathematical modeling through classical algebra, modeling through கிளாசிக்கல் அல்ஜிப்ரா அப்படின்னே இருக்குது, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு இருக்குது, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ இன்டெக்ரல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ இன்டெக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன், கிராஃப்ஸ், மேத்தமேட்டிக்கல் ப்ரோக்ராமிங், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், அப்புறம் மேக்ஸிமம் பிரின்சிபல், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் உள்ள சப்ஜெக்ட்ஸை வச்சுக்கிட்டே நம்ம மாடலிங்கை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸுக்கும் நமக்கு வந்து புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ கிளாசிக்கல் அல்ஜிப்ரா அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் புக்ஸ் இருக்குது. So again, there are books on each of these techniques. However, in most of these books, most of the spaces devoted to explain the theory of the technique concerned and applications are given as illustrations only. So இந்த மாதிரி புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த புக்ஸில் மேக்ஸிமம் வந்து அந்த தியரி ஆஃப் சப்ஜெக்டை தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் டு லீனியர் அல்ஜிப்ரானா லீனியர் அல்ஜிப்ராவோட கான்செப்ட் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளமை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. பட் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த லீனியர் அல்ஜிப்ராங்கிற அந்த கான்செப்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஸ்பெக்ட் இஸ் செல்டம் எம்ஃபசைஸ்டு. ஸோ இன் புக்ஸ் ஆஃப் கேட்டகரி ஏ, கேட்டகரி பின்னு இருக்குது தெரியும்ல. கேட்டகரி ஏங்கிறது என்னது அப்படின்னா அது வந்து ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு சொல்கிறது தான் வந்து கேட்டகரி ஏ. கேட்டகரி பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த மேத்தமேட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ராவா, கிராஃப் தியரியா, இல்லை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா அப்படிங்கிறது தான் வந்து கேட்டகரி பி. ஓகேவா? So in books of category A, mathematical modeling is emphasized and techniques are considered secondary importance. So category Aவை பொறுத்த வரையில் அந்த மாடலிங்கை தான் வந்து மெயினாக எடுத்துக்கிடுவோம். இப்போ பயாலஜின்னு இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட மூமெண்ட், ஜுவாலஜியில் நியூக்ளியஸோட மூமெண்ட் எப்படி இருக்குது, அந்த மைக்ரான்ஸ் எப்படி இருக்குது, இல்லை கெமிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா அந்த ஆட்டம்ஸு, அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த மெத்தடுக்கு வந்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் செக்ஷன் அந்த புக்ஸ் ஆஃப் கேட்டகரி பி அப்படின்ட்டு பார்த்தோன்னா அந்த லீனியர் அல்ஜிப்ராங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே புக்ஸ் ஆஃப் கேட்டகரி பி த தியரி ஆஃப் டெக்னிக் இஸ் எம்பசைஸ்டு அண்ட் ரெடிமேட் மாடல்ஸ் ஆர் யூஸ்டு டு இல்லுஸ்ட்ரேட் த டெக்னிக். இந்த ப்ரெசன்ட் புக் நம்ம படிக்கிற இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வி அசியூம் நாலேஜ் ஆஃப் பேசிக் தியரி ஆஃப் ஈச் டெக்னிக்ஸ் அண்ட் லே எம்பசைஸ் மெயின்லி ஆன் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த டெக்னிக். நம்மளோட புக்கில் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை தான் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறோம். In particular, we consider when models in terms of specific techniques may relevant. Books of category B, category A consider applications of mathematics on one specified field of நாலேஜ். கேட்டகரி ஏல உள்ள புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அது ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ், பயாலஜினா பயாலஜி, என்ஜினியரிங்னா என்ஜினியரிங். But use a diversity of mathematical techniques. ஃபிசிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து அது லீனியர் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், கிராஃபாக இருக்கட்டும், என்ன கான்செப்ட் தேவையோ எல்லா கான்செப்டையுமே அந்த ஃபிசிக்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதே கேட்டகரி பியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க லீனியர் அல்ஜிப்ராங்கிற ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், கெமிஸ்ட்ரிலேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், என்ஜினியரிங்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணும்னாலும் அவங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துக்கிடுவாங்க. யூஸ் எ டைவர்சிட்டி ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக். இன் கேட்டகரி பி யூஸ் எ சிங்கிள் டெக்னிக். லீனியர் அல்ஜிப்ராங்கிற ஒரு டெக்னிக் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் கன்சிடர் அப்ளிகேஷன் இன் எ டைவர்சிட்டி ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ கேட்டகரி ஏ நாலேஜ் ஃபிக்ஸடு, டெக்னிக் வந்து வேரி ஆகும். கேட்டகரி பியில் டெக்னிக் ஃபிக்ஸடு, நாலேஜ் வந்து வேரி ஆகும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ். நாலேஜ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை டினோட் பண்ணக்கூடியது, அதாவது ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா பயாலஜியா அப்படின்ட்டு. டெக்னிக்குங்கிறது மேத்தமேட்டிக்ஸில் உள்ள டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது, கால்குலஸா அல்ஜிப்ராவா லீனியர் ஈக்குவேஷன்ஸா அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் புக் வி கன்சிடர் போத் டைவர்சிட்டி ஆஃப் டெக்னிக்ஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் நாலேஜ். ஸோ நம்மளோட புக்கில் ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரி, இது ரெண்டாவது மாடல். மூணாவது என்னது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். மேத்தமெட்டிக்கல் மாடல் மே ஆல்சோ பி கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த பர்பஸ் வி ஹாவ் ஃபார் த மாடல். தஸ் வி ஹாவ் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஃபார் டிஸ்கிரிப்ஷன், ஃபார் இன்சைட், for prediction, for optimization, for control and for action. ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மே கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு their நேச்சர். நாலாவது டைப் என்னது அப்படின்னா அதனோட நேச்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மே பி லீனியர் ஆன் நான் லீனியர். ஸோ லீனியர்னால் என்னென்னு தெரியும். இந்த மாதிரி x + y = z அப்படின்னு சொல்கிறது லீனியர். x² + 2xy = 6z இப்படின்ட்டு சொல்கிறது வந்து நான் லீனியர். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் லீனியராக நான் லீனியராங்கிறத வச்சும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாடலிங்கை வந்து பிரிக்க முடியும். ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். ஸோ டைமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக். அதே அந்த டைமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைனமிக். ஸோ டைம் கன்சிடரேஷனை வச்சும் மாடலிங்கை வந்து நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். மூணாவது என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மே பி டிட்டர்மினிஸ்டிக் ஆர் ஸ்டொக்காஸ்டிக் அக்கார்டிங் டு த சான்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் டேக்கன் இன்டு ஆர் நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட்டு. ஸோ இதை வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். டிட்டர்மினிஸ்டிக்னு எப்போ எடுப்போம் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸை வந்து நாட் கன்சிடர்டு, ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அது வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். அதுவே வந்து ஸ்டொக்காஸ்டிக்காக எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, வேரியஸ் ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டொக்காஸ்டிக், கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அது வந்து டிட்டர்மினிஸ்டிக். ஸோ இன்னொரு டைப் என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மே பி கிளாஸிஃபைட் அக்கார்டிங் ஆஸ் டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூவஸ். ஸோ டிஸ்க்ரீட் டைப் தெரியும், இந்த மாதிரி 0 <2, 2 <4,
4 கிரேட்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறது தான் டிஸ்க்ரீட்டு. ஸோ இந்த மாதிரி டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம் அல்லது கண்டினியூஸாகவும் இருக்கலாம் டிஸ்க்ரீட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வர்றத வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லீனியர், ஸ்டாட்டிக் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக் மாடல் ஆர் யூஸ்வலி ஈஸியர் டு ஹேண்டில் தேன் நான்-லீனியர், டைனமிக் அண்ட் ஸ்டொக்காஸ்டிக் மாடல். ஸோ நம்ம நான்-லீனியரை விட லீனியர் கன்சிடர் பண்ணுறது ஈஸி, டைனமிக்கை விட ஸ்டாட்டிக் கன்சிடர் பண்ணுறது ஈஸி, ஸ்டொக்காஸ்டிக்கை விட டிட்டர்மினிஸ்டிக் மாடல் கன்சிடர் பண்ணுறது சொல்யூஷனை சீக்கிரம் கொடுக்கும். ஓகேவா? இன் ஜென்ரல் இன் எனி டிசிப்ளின் தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டு பி கன்சிடர்டு. ஸோ நம்ம எந்த டிசிப்ளின் எடுத்தாலும் இந்த மாதிரி டைப்புக்கு வந்து நம்ம மாடலிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். Continuous variate models are appear to be easier to handle than discrete. So discrete விட continuous தான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா due to the development of calculus and differential equations. ஸோ கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மாடலிங் வந்து நம்ம கேல்குலஸையோ இல்லை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையோ அப்ளை பண்ணும்போது சொல்யூஷன் வந்து ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும். In fact, in many disciplines, these were developed first. So, அதுதான் வந்து first develop பண்ணாங்க. However, continuous models are simple only when analytic solutions are available. Otherwise, we have to approximate continuous model by discrete model so that these can be handled numerically. ஸோ ஆனால் கண்டினியூஸ் மாடலுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் கண்டினியூஸ் மாடலை வந்து டிஸ்க்ரீட் மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்க்ரீட் மாடலோட சொல்யூஷனை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேர் ஆர் அஃப்கோர்ஸ் மாடல்ஸ் விச் இன்வால்வ் போத் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் வேரியேட்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஆனால் ஒரு சில மாடல்ஸில் வந்து டிஸ்க்ரீட்டையும் கண்டினியூஸையும் வந்து சேர்ந்து அப்ளை பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ essentially most realistic models are non-linear, dynamic and stochastic. ஸோ நம்ம ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா மோர் ரியலிஸ்டிக் மாடல் எல்லாமே வந்து நமக்கு நான்-லீனியராக இருக்கும், டைனமிக்காக இருக்கும், ஸ்டொக்காஸ்டிக்காக இருக்கும். அந்த கேஸில் we use linear, static or deterministic model because they are easier to handle. ஆனால் நம்ம வந்து எதுக்கு தான் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னா லீனியர், ஸ்டாட்டிக் அல்லது டிட்டர்மினிஸ்டிக் மாடலுக்கு தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு வந்து குட் அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட ப்ராப்ளம்க்கு வந்து கிடைக்கும். When the variables are essentially discrete, we may still use continuous model to be able to use calculus and differential equations. ஸோ அதை முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோடது வந்து டிஸ்க்ரீட்டாக இருந்தாலும் நம்மளோட மாடல் அதை கண்டினியூஸுக்காக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும்னா calculus and differential equation கான்செப்டை வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். Similarly, when the variables are essentially continuous, we may still use discrete model to be able to use computer. ஸோ அதே மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற மாடலிங் வந்து டிஸ்க்ரீட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளை கண்டினியூஸாகவும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரோட வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட அந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷனை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படியும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த்து டைப் என்னது அப்படின்னா நேச்சரை வச்சு நமக்கு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த நாலேஜ் அப்படிங்கிற போது என்னது அப்படின்னா அது மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, என்ஜினியரிங்கா அப்படிங்கிறத பொறுத்தது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த டெக்னிக், மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கில் உள்ள டெக்னிக், அதாவது வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்ட்ரா டிஃபரன்ஷியல் கிராஃப், இந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரோல், ஆக்ஷன், இந்த மாதிரி டைப்ஸில் வந்து ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி டைப்ஸில் சொல்கிறது தேர்டு டைப்பு. ஸோ ஃபோர்த்து டைப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்கார்டிங் டு த நேச்சர் அப்படிங்கிற போது அது லீனியராக, நான் லீனியராக, ஸ்டாட்டிக்காக, டைனமிக்காக, கண்டினியூஸாக, டிஸ்க்ரீட்டாக, டிட்டர்மினிஸ்டிக்காக, ஸ்டொக்காஸ்டிக்காக அப்படிங்கிறதுக்கு.
ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த மெயினாக இந்த 2 தான் நாலேஜையும் டெக்னிக்கையும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த புக்ஸை வந்து நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு மாடலிங்க்கு வந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும். நம்மளோட புக்கில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற இந்த புக்கில் நாலேஜை பற்றியும் இருக்கும், டெக்னிக்ஸை பற்றியும் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி மட்டும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.